everyone, welcome to Mommy's Hut. கத்திரிக்காய் தொக்கு செய்வதற்கு தேவையான பொருட்கள். கத்திரிக்காயெல்லாம் கட் பண்ண அப்புறமா தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருங்க, இல்லைனா அது கலர் சேஞ்ச் ஆகிடும். சின்ன நெல்லிக்காய் சைஸை விட இன்னும் கம்மியாகவே புளி எடுத்துக்கலாம். 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுந்து, கறிவேப்பிலை, 2 சின்னதாக கட் பண்ண வெங்காயம், பூண்டு 3 பல், வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. சின்னதாக கட் பண்ண ஒரு தக்காளி. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துடலாம். கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 கப் தண்ணி. அதை க்ளோஸ் பண்ணி நல்லா தண்ணி வத்துற வர ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணிலாம் நல்லா வற்றி கத்திரிக்காய் நல்லா குக் ஆகிடுச்சு. 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1 இல்லைன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் குழம்பு பொடி. அந்த குழம்பு பொடி வாசம்லாம் போகிற வர 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது புளி தண்ணியை சேர்த்துக்கிடலாம். நீங்கள் நிறையா புளி சேர்க்காதீங்க, இல்லைன்னா அது புளிக்குழம்பு மாதிரி இருக்கும். க்ளோஸ் பண்ணி 2 நிமிஷம் குக் பண்ணலாம். இப்போது லிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் விட்டுட்டு வர்ற வரைக்கும் சிம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் விட்டுட்டு வரவும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மாமிஸ் ஹட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.